யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களின் மீளெழுச்சிக்கு அடிப்படை வசதிகள் அவசியமானவை. மின்சார இணைப்பு வழங்கப்படாமையால் இருளில் மூழ்கியிருக்கும் வடமாகாண கிராமம் ஒன்றின் கதையே இது. வடமாகாண முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்கு உட்பட்டது சிவநகர் கிராமம். கடந்த கால யுத்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் புதுக்குடியிருப்பு சிவநகர் கிராமமும் ஒன்றாகும். மீள்குடியேறி 4 வருடங்களை கடந்துள்ள நிலையிலும் இந்த கிராமத்துக்கு இன்னும் மின்சார இணைப்பு வழங்கப்படவில்லை என்று பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கிராமத்தை கடந்து பிரதான வீதி ஊடாக மின்சாரம் செல்லுகின்ற போதிலும் தமக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை என்றும் மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். எங்களுக்கு இப்ப மீள்குடியேற்றம் நடந்து இவ்வளவு காலத்துக்கு மின்சார வசதி இன்னும் ஒழுங்கு செய்யப்படவில்லை. மெயின் ரோட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு 150 மீட்டர் அளவுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இந்தியால நிறைய கல்வி கற்கின்ற பிள்ளைகள் மற்றும் கற்பவதிகள்ல இருந்து எல்லாரும் தங்கி வாழ்றோம். எங்களுக்கு இதுவரைக்கும் வந்து பார்த்து போயினமே தவிர எதுவித ஒழுங்கும் செய்து தரவில்லை. பாடசாலை மாணவர்களின் இரவு நேர கற்றல் செயற்பாடுகளும் கிராமத்தின் போக்குவரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகளும் இதனால் பாதிக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டுக்குள் மீள்குடியேறிய அனைவருக்கும் மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் இந்த கிராமத்துக்கு இதுவரை மின்சாரம் வழங்கப்படவில்லை. படிப்பு தான் எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. படிப்புக்கு தான் கரண்ட் தேவை. எங்களுக்கு அது இவ்வளவு பெரிய ஆக்கள்கிட்ட கதைச்சும் ஒன்றும் சரி வரையில. மின்சாரம் இல்லாமையினால் இருளில் மூழ்கிருக்கும் இந்த கிராமத்து மக்கள் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுப்பதாகவும் பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். விரைவில் தமது கிராமத்துக்கான மின்சார இணைப்பை வழங்கி இருளில் மூழ்கிய தங்கள் கிராமத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் ஒளியூட்ட வேண்டும் என்று கோருகின்றனர் புதுக்குடியிருப்பு சிவநகர் மக்கள்.